வணக்கம். இன்றைய தினத்தில் நமது பட்டிமன்ற தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டது, சினிமா நமது சமூகத்திற்கு நன்மை செய்கிறதா அல்லது தீமை செய்கிறதா என்பதை பற்றி நாம் விரிவாக உரையாட வந்திருக்கிறார்கள். அதில் தீமைதான் செய்கிறது என்கின்ற தலைப்பில் பிரியா அண்ட் கார்த்திகா மேடம் உரையாட இருக்கிறார்கள். நன்மையே செய்கிறது என்கின்ற தலைப்பில் கம்பத் சகோதரர் அண்ட் உதயன் இவர்கள் இருவரும் உரையாட இருக்கிறார்கள். இப்போது தீமைதான் செய்கிறது என்கின்ற தலைப்பில் பிரியா மேடம் அவர்கள் தரப்பு உரையை எடுத்து வைப்பார்கள். பிரியா மேடம், நீங்க ஆரம்பிங்க. ஓகே. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் எதிர்த்து வாதிடும் எனது அருமை நண்பர்களுக்கும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சினிமா சமூகத்திற்கு நன்மை செய்கிறதா அல்லது தீமை செய்கிறதா என்பதாகும். நன்மை செய்கிறது என்று என் நண்பர்கள் எவ்வளவுதான் வாதாடினாலும் சினிமா சமூகத்திற்கு தீமையே செய்கிறது என்ற பக்கத்தில் நின்று எனது வாதங்களை முன்வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காதல் என்ற பெயரால் காதல் தோல்விகளை கொண்டாடும் திரைப்படங்கள் குழப்பத்தை ஹீரோயிசம் போல காட்சிப்படுத்தும் குடிப்பழக்கத்தை ஹீரோயிசம் போல காட்சிப்படுத்தும் திரைப்படங்கள், வன்முறையை நியாயப்படுத்தும் திரைப்படங்கள் என எத்தனையோ உதாரணங்களை நாம் கண்முன் காண முடிகிறது. சினிமா என்பது சமூகத்தின் கண்ணாடி என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் அந்த கண்ணாடி சமூகத்தின் நல்ல பிம்பத்தை மட்டும் காட்டாமல் விகாரமான ஆபத்தான பிம்பங்களையும் பிரதிபலிக்கின்றது என்பதே உண்மை. அதேபோல் சமூக சீரழிவிற்கு சினிமா ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. சினிமா நமது பாரம்பரிய உடைகள், பழக்க வழக்கங்கள், குடும்ப உறவுகள் என அனைத்தையும் மெல்ல மெல்ல சிதைத்துக் கொண்டிருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள். ஆனால் இங்கு புதியன புகுவதுடன் பழைய நமது நல்ல பழக்க வழக்கங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றன. நடுவர் அவர்களே, மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம், ஆடை குறைப்பு, குடும்ப உறவுகளுக்குள் விரிசல், இவை அனைத்தும் சினிமாக்களால் கட்டமைக்கப்படுகின்றன. இது மட்டுமில்லாமல் குற்ற செயல்களும் வன்முறைகளும் பற்றி பார்ப்போம். சினிமாவில் ஒரு ஹீரோ செய்யும் அதிரடியான சண்டை காட்சிகள், ஒரு வில்லன் பயன்படுத்தும் ஆயுதங்கள், ஒரு கொலைக்கான உத்திகளை என அனைத்தும் மிக நுட்பமாக காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதன் விளைவு சினிமா பார்த்த இளைஞர்கள் அதை போலவே நிஜ வாழ்க்கையிலும் செய்ய தூண்டப்படுகிறார்கள். பக்கத்து வீட்டு பையன் சினிமா பார்த்து கெட்டு போனான் என்பது ஒரு பழமொழி போல் ஆகிவிட்டது. நடுவர் அவர்களே, சினிமா ஏற்படுத்தும் மனநல பாதிப்புகள் என்னவென்று பார்ப்போம். சினிமா வெறும் பொழுதுபோக்கல்ல, அது ஒரு உளவியல் ஆயுதம். ஒரு திரைப்படம் ஏற்படுத்தும் தாக்கத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. நடுவர் அவர்களே, அதில் கனவுலகம் போல ஒரு சாதாரண மனிதன் சினிமாவில் வரும் பணக்கார ஹீரோவை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் நிஜ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. நடுவர் அவர்களே, இதனால் வரும் ஏமாற்றம், மன உளைச்சல், விரக்தி போன்ற பாதிப்புகள் நம் சமூகத்தில் அதிகரிக்கின்றன. போதை பழக்கம், மது அருந்துவதும் கெடுதல் என்று சட்ட ரீதியான எச்சரிக்கையை இருந்தாலும் அதை ஒரு நாகரிகமான செயலாகவும் ஒரு பிரச்சனைக்கான தீர்வாகவும் பெரும்பாலான திரைப்படங்கள் சித்தரிக்கப்படுகின்றன. குடிப்பழக்கம் ஒரு தீய பழக்கம் என்று வாய்மொழியில் சொன்னால் கேட்காத ஒருவன் சினிமாவில் ஹீரோவை குடிக்க பார்த்து அதே போல் குடிக்க தூண்டப்படுகிறார். நடுவர் அவர்களே, நமது இளைஞர்கள் சினிமா மூலம் பெறும் பாதிப்புகள் என்னவென்பதை பார்ப்போம். சினிமாவில் காண்பிக்கப்படும் காதல் கவர்ச்சி மற்றும் ஸ்டைலான வாழ்க்கை முறை இளைஞர்களை எளிதில் ஈர்க்கின்றன. இதனால் அவர்கள் நிஜ வாழ்க்கையில் படிப்பிலோ தொழிலிலோ
இருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இளைஞர்கள் இப்படி தங்கள் இலக்கை மறந்து போனால் அந்த சமூகம் எப்படி வளர்ச்சி அடையும்? நடுவர் அவர்களே, அன்பான நடுவர் அவர்களே, அருமை நண்பர்களே, சினிமா சமூகத்திற்கு நன்மை செய்வதை விட தீமையை அதிகம் செய்கிறது என்பதற்கு நான் சொன்ன காரணங்களே போதுமானது. பொழுதுபோக்கு என்ற பெயரால் நம் சிந்தனையையும் கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் மெல்ல மெல்ல அரித்து கொண்டிருக்கிறது சினிமா. சினிமா ஒரு நல்ல பொழுதுபோக்கு என்று சொன்னாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்று என்பது போல சினிமா சமூகத்திற்கு தரும் தாக்கம் அளவை கடந்து விட்டது. இறுதியாக சினிமாவுக்கு அடிமையாகாமல் நம் சிந்தனைகளையும் நம் பாரம்பரியத்தையும் நம் வாழ்க்கையையும் நாமே தீர்மானிக்க வேண்டும் என்பதை கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, மிகவும் அருமையாக தங்களது உரையை வைத்திருக்கிறீர்கள் பிரியா மேடம். சினிமா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத மிக விளக்கமாக இதுக்கு மேல சொல்ல முடியாது. எல்லாருமே நன்மை தீமை அப்படிங்கிற 2 தலைப்பு இருக்கும் எப்பவுமே. அதுல உண்மையான விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். அது நம்ம மனசு வந்து ஏத்துக்காது. ஆனா நம்ம பிரிய சகோதரி அவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நன்மைதான் செய்கிறது என்ற தலைப்புல வந்து நம்ம கம்பத் சார் பேச வந்திருக்காரு. அவருக்கு என்ன நன்மை செஞ்சதுன்னு கேட்போம் வாங்க. கம்பத் ஐயா, உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வைங்க. பேசுங்க கம்பத் பிரதர், இருக்கீங்களா? உதயனை பேச வச்சிருங்க. உதயன் பேச சொல்லிருங்க. சரி, இப்போ வந்து நன்மைதான் என்கின்ற தலைப்பில் நமது இளைய தலைமுறையை சார்ந்த ஸ்ரீ உதயன் அவர்கள் வந்து அவர்கள் தரப்பு ஒரு உரையை எடுத்துரைக்க வருகிறார். உதயனையா, நீங்க பேசுங்க உங்கள் தரப்பு வாதத்தை. நான் கேட்டேன், உண்மை அவங்க சொன்ன நான் கேட்டேன். கண்ணாடி மாதிரி சொன்னாங்க. எங்க கண்ணாடியில் உள்ளதானுங்க தெரியும். கெட்டதுன்னா கெட்ட, நல்லதுன்னா நல்லது. அதுவா படத்துல தாங்க நம்ம பல விஷயம் கத்துக்கிறோம். அதாச்சும் உங்களுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் பத்தி தெரியுமா? இந்தியாவே அணைச்சாரு. அவரே நான் படத்துல தான் பார்த்து கத்துக்கிட்டேன். அது போக நான் பல விஷயம் படத்தை பார்த்து அங்க கத்துக்கிட்டேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் அது படத்துல வந்தது. அது போக கெட்ட விஷயம் இருக்கு. மாஸ்டர் படம் பாத்தீங்களா? அதுல ஒரு மாறிடுவாரு. குடியில இருந்து மீட்கிறது படம் தாங்க. ஊழி படம், மாஸ்டர். அப்புறம் அரசியல் பத்தி பேசினாதாங்க இந்த சமூகத்துக்கு அரசியல் தேவை. அதான் சர்க்கார் இருக்கு, முதல்வன் இருக்கு. எங்க பழைய படம் பார்த்துதாங்க எல்லாரும் வாழ்ந்தாங்க. முதல்ல எம்ஜிஆர் படம் பார்த்து ரசிகர் யார் இருக்கா? அதுவும் இல்லாம இந்த படத்தை பார்த்தாங்க கிளாஸ் கத்துக்குவாங்களா? படம் பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன் வைப்பாங்க. அவங்களால சொன்ன கரெக்டா இருக்கும்னு நினைப்பாங்க. குடி காட்டுறதுதான் இருக்கிறது அப்படியே காட்டுறாங்க. இளைஞரை மோட்டிவேஷன் பண்ண டிவிக்கு விஜய் வந்துட்டார் பாருங்க. அது போதாதான் என்ன? ஏதாச்சும் வெளிநாட்டுல போய் ஆடை குறிப்புன்னு சொன்னாங்க. வெளிநாட்டு அடிச்சா என்ன நம்ம ட்ரெஸ்ஸா போட முடியும்? இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸா போடுறாங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றின்னு தெரிந்து கொள்கிறேன். அருமை உதயன் பிரதர், உங்கள் தரப்பு வாதத்தை அழகா எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்குதுன்றதை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இளைஞர்களாக நீங்கள் வந்து நிறைய மோட்டிவேஷனலை கத்துக்கிறீங்க. கெட்ட பழக்கங்கள் அதன் மூலமா மறந்துடுறீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. இப்போது தீமைதான் செய்கின்றது என்கின்ற தலைப்பில் மற்றொரு கருத்தினை எடுத்து வைப்பதற்காக நமது கார்த்திகா மேடம் வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்தை எடுத்துரையுங்கள் கார்த்திகா மேடம்.
நமக்கு வந்து நன்மை தருகிறதா அல்லது தீமை தருகிறதா என்ற தலைப்பில் நான் தீமைதான் தருகிறது என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். எனது அணி மற்றும் எதிரணியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நடுவராகிய சக்தி ராணி அவர்களுக்கும் ஒரு வணக்கம். அதாவது தீர்ப்பினை பார்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் சக்தி ராணி அவர்களை. சினிமா வந்து சமூகத்திற்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கருத்துக்கள் மக்கள் அதாவது பிரியா மேடம் சொன்ன மாதிரிதான், அதாவது சினிமால நடிக்கிற நடிகர்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா சினிமா பாக்குற நாம அப்படியேதான் இருக்கும். ஒரு வாரம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு போனோம்னா படத்தை போய் படம் பார்க்க உட்கார்ந்தாலே அதுல வந்து ஃபேமிலி படமா போய் பார்க்க முடியறதே இல்லை. ஏன்னா அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், திரைப்படத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்கு. அதாவது முன்னாடி நான் குழந்தையா இருந்த காலத்துல எல்லாம் படங்கள் வந்து இந்த அளவுக்கு இல்ல. அப்ப வந்து ஃபேமிலி கண்டென்ட் மூவிஸ் அதிகமா கொடுத்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம எல்லாருமே படங்களை வந்து ஒரு குடும்பமா போய் படம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்ல. இப்ப படத்தை திறந்த உடனே அந்த படத்துல காமிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கிளாமர் சீன்ஸ் மட்டும்தான் அதிகமா இருக்கு. ஒரு சினிமா, ஒரு தமிழ் படம் அப்படின்னா லவ் அப்படிங்கிற விஷயம் இல்லாம அந்த படம் முடியவே மாட்டேங்குது முக்காவாசி. ஒரு படம் நடிக்கிற நடிகர் வந்து சம்பாதிக்கிறாரு, இந்த படத்தை நிம்மதியா கூட பார்க்க முடியும். இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் விசில் அடிப்பான், ஒருத்தன் பாத்திரத்துக்கு எறிவான், ஒருத்தன் சீட்டை பிடிச்சு இறந்துருவான். என்ன படம், என்ன நிம்மதியில போய் படம் பார்க்க சொல்லுங்க? பாலாபிஷேகம் படம் ரிலீஸ் ஆகணும்னே தான். வீட்டுல அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காங்களா இல்லைன்னு தெரியல. இந்த இளைய தலைமுறைகள் மாலை என்ன, பாலாபிஷேகம் என்ன 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 அதெல்லாம் பண்ணி என்ன ஆகப்போகுது அவங்களுக்கு? அவங்க நல்லாதான் இருப்பாங்க. நம்ம படம் முடிஞ்ச அடுத்த நாள் அவ்வளவுதான். அந்த சினிமா அப்படிங்கிற விஷயம் வந்து அவ்வளவுதாங்க என்ன பொறுத்த வரைக்கும். அது 80s 90s காலகட்டத்துலலாம் நான் சின்னப்படியா இருக்கும்போது இருந்த படத்துக்கும் இப்ப இருக்க சினிமா துறையில இருக்க விஷயங்களுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சினிமா வந்து இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத கருத்துக்களை தான் இப்ப வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இடையில கூட ஒரு பெரிய திரைப்படம் வந்து தெலுங்கு திரைப்படம் தான் தமிழ்ல டப் பண்ணி நம்ம எல்லா இடத்துலயுமே அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அந்த படம் பார்க்க போன ஒரு ஃபேமிலி வந்து மிஸ் பண்ணாங்க, இறந்துட்டாங்க அந்த லேடி, அந்த கூட்ட நெரிசல்ல. நான் என்ன சொல்றேன், படம் நமக்கு தேவை, நம்மளோட ஒரு பொழுதுபோக்குக்காக பார்க்கலாம் தான். எதற்கு ஏன் அப்படி முந்தைய எடுத்து அந்த கூட்டத்துக்கு போய் படம் பார்க்கணும்? அந்த ஹீரோவை பார்த்தாதான் நம்ம வீட்டுல ஷேர் பண்ண முடியுமா? அந்த குடும்பமா போன அந்த குடும்பத்துல அந்த லேடி, அந்த தலைவி வந்து அந்த பெண் இறந்துட்டாங்க. என்ன நஷ்டஈடு கொடுக்க போறாங்க அந்த ஹீரோ? அவரை கொண்டு போய் ஒரு வாரம் வேணா ஜெயில வச்சிருக்காங்க, மறுநாளே அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு, அவ்வளவுதான். நம்ம முட்டாள்தனம் நம்ம படம் பார்க்க போறோங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம வந்து நாசமா போய்கிட்டு இருக்கோம். சினிமா அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத கருத்துக்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது. தீமையை மட்டுமே முழுக்க முழுக்க காண்பிக்கிறது. இதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. தலைவர் அவர்களை பார்த்தும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். அருமையாக உங்களது தரப்பு வார்த்தை எடுத்துரைத்தீர்கள். சினிமா நமது மூளைதான் காரணம். குறிப்பாக நம்ம மனசுதான் காரணம்ன்றத நீங்க வந்து நல்ல பதிய வச்சிருக்கீங்க. தேவைதானா என்பதை நாமும் முதலில் யோசிக்க வேண்டும். இப்போது மீண்டும் நன்மையே பயக்கிறது என்கின்ற தலைப்பில் சகோதரர் கம்பத் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. அவர்கள் தரப்பு வார்த்தையில் எடுத்துரைத்ததும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு வாழ்த்து சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களுக்கு அனைவருக்கும் எதிரணியருக்கும் வணக்கம். வாழ்க்கை வளர்ச்சிக்கு அல்லது சமூகத்திற்கு சினிமா வந்து நிறைய விதத்துல நன்மை பயக்கிறது. முதல் காரணம் சொல்றது என்னன்னா, சமூகத்திற்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவது வந்து சினிமா தான் சொல்றேன். எடுத்துக்காட்டா
எடுத்துக்காட்டாக சொல்ல போனா பொழுதுபோக்கு மற்றும் மனநிறைவு. சினிமா வந்து மக்களோட மன அழுத்தத்தை குறைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. காலையில இருந்து நைட்டு சாயந்தரம் வரை ஒரு 6-7 மணி வரை வேலை பார்த்துட்டு வந்து ஒரு அலுப்பு இல்லாம ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறந்த பொழுதுபோக்கா வந்து சினிமா இருக்குது. சமூக விழிப்புணர்வை வந்து அதிகமா கொடுக்கறதுல சினிமா வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. எடுத்துக்காட்டா வந்து ஒரு 4-5 படங்களை சொல்லலாம். இப்ப ரீசெண்டா வந்த ஜெய்பீம் படம் ஒரு சமூக அக்கறை உள்ள படம். அந்நியன் படம், விஜய் நடித்தார் படம், அதுல ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. ஓட்டு நம்மளோட ஓட்டு திருடா அந்த ஓட்டு வந்து மறுபடியும் வாங்கலாம்னு ஒரு சட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சினிமாவில் வந்து அதிகமா வந்து மக்களுக்கு நன்மை செய்கிறது. மற்றும் கல்வி மற்றும் கற்றல்ல கூட வரலாறு அறிவியல் பத்தி சினிமா மூலம் எளிதில் வந்து கற்பித்துக்கலாம். குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கதை மூலம் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்கிறார்கள். அரசியல் விழிப்புணர்வு அதிகமா இருக்கு சினிமாவில். சமூக நீதி, ஊழல் சினிமா இருக்கு. ஒரு நடிகர் வந்து ஒரு சொல்லும்போது மக்கள் ரசிகர்கள் சொல்றதை விட அதை உள்வாங்கிக்கிறாங்க. உள்வாங்கி வாழ்க்கை வந்து எவ்வளவு அமையா பிள்ளையா இருக்கணும்னு வந்து ஒரு அறிவு வளர்ச்சி வந்து அடையாது. அதுல வந்து சினிமா வந்து ஒரு முக்கிய பங்கு. சினிமா வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நடிகர் எனக்கான சம்பளம் வாங்குறாரு, அவர் சொல்லத அவர் வந்து இருக்காரு நடிச்சுட்டு போறாரு. அது மூலமா வந்து சிறுதுயில் பெருது மக்கள் வந்து சினிமா துறையில வந்து ஒரு கேமராமேனு, ஒரு ஹெல்பரு, அப்புறம் வந்து இப்ப கலைஞர்கள் பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள். அதன் மூலம் மக்கள் வந்து வளர்ச்சி அடைகிறார்கள். அது வந்து மக்களுக்கும் வந்து நாட்டின் பொருளாதார உதவு. இதுதான் என்னோட கொள்கிறேன். நன்றி. மீண்டும் வேற வாய்ப்புகள் இதுல ஒரு தடவை மட்டும் இல்ல ஒரு ரவுண்ட் தான். நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. சரி. ஓகே சிஸ்டர். அதனால வந்து சினிமா தான் வந்து வாழ்க்கையிலும் வந்து ஒரு முக்கிய பங்களிக்கிறது. இதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரெக்கார்ட் ஆன் பண்ணுங்க. வெளியே மழை பெய்யுது. வணக்கம். இப்போ உதயன் மீண்டும் சிறிது சொல்லுங்க உதயன் சகோதரா. அதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்றது, படத்துல நிறைய சொல்றாங்க. 2.1 இப்போ நிறைய 2.1 அப்புறம் அந்த பழைய தலைமுறை மறக்கணும்னு சொல்றாங்க. பழைய பாரம்பரியத்தை அத பட்டாசு படத்துல போய் காருங்க, அருமையா காட்டியிருக்காங்க. அதாச்சும் நாங்க எப்படி தலைவர் ரசிக்கிறோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க கதையை உள்ள வாங்கியிருக்கோம். அதே உள்வாங்கிருக்கோங்கன்னா அவரோட நல்ல வீடு உள்வாங்க மாட்டேன். அதனால தான் நான் பட்டாசே வெடிக்கிறது இல்லை இப்பெல்லாம் வெளியே. அதுவும் இல்லாம எப்படி சொல்றது, படங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தாங்க. நல்லதும் கெட்டது நம்ம தான் அண்ணன் படுற மாதிரி நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். இன்னும் நான் கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேங்க. ஒரு எக்ஸாம்பிள், கிருஷ்ணர் போய் துரியோதனன் கிட்ட கேட்டாரு 5 நல்லவனை காட்டுன்னு. அவனுக்கு காட்ட முடியல. அர்ஜுனன் கிட்ட போய் கேட்கிறாரு 5 கெட்டவனை காட்டு, அவனாலையும் காட்ட முடியல. ஏன்னு நடுவரை புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது உதயன் அவர் தரப்பு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை யாராலும் காட்ட முடியாது என்று. சரிதான். அதை உணர்வதற்கு அந்த அளவுக்கான அறிவு மக்களிடையே இல்லை என்பதை எடுத்துரைக்கிறீர்கள். மிக்க நன்றி. இப்போது கார்த்திகா அவங்க தரப்பு வாதத்தை எடுத்துரைக்க கையை உயர்த்தி உள்ளார்கள்.
கார்த்திகா சிஸ்டர் உங்க தரப்பு வாதத்தை சொல்லுங்க. அடுத்து பிரியா சிஸ்டர் உங்க தரப்பு வாதத்தை சொல்லுங்க. மற்றும் அணியில் இருக்கும் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். அதாவது சினிமா வந்து நன்மையா தீமையா அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பேசுறீங்க. எதிர்த்தரப்புல இருக்கிற என்னோட சகோதரர்கள் 2 பேருமே நல்லா பேசுறீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சினிமா வந்து 80% வந்து தீமையை மட்டுமே விளைவிக்கிறது. 20% மட்டுமே நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க தவிர 80% அதில் நடக்கக்கூடிய தீமைகள் உங்க கண்ணுக்கு தெரியவில்லையா? ஒரு பெண் வந்து ஒரு சினிமால ஒரு டான்ஸ் ஆடுறானா அவ அரையும் குறையுமா டான்ஸ் ஆடுற மட்டும்தான் அந்த சினிமாவில் உள்ள எல்லாருமே ரசிக்கிறாங்களே தவிர மித்த எதையுமே அவங்க ரசிக்க மாட்டாங்க. அதுக்காக மட்டும்தான் படம் பார்க்க போறாங்க. 10 படத்துல ஒரு படம் மட்டும்தான் ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கு. அப்ப அந்த 9 படத்துக்கான கேள்விக்குறி அதை சொல்லுங்க. நீங்க அதை ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்க? இன்னொன்னு சினிமால வரக்கூடிய ஆபாச காட்சிகளா இருக்கட்டும், ஆபாச வார்த்தைகளா இருக்கட்டும், அதுல பயன்படுத்தக்கூடிய அதாவது குடிக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிறாங்க, கீழே மட்டும் தீமை விளைவிக்கும் செய்யாதீர்கள் அப்படின்னு போடுறாங்க. அப்ப இது என்ன கருத்தா நமக்கு சொல்லி கொடுக்காங்க சினிமாவுல? திருப்பி நான் வந்து இதை வந்து நம்மளோட வாதத்தை வந்து நான் தொடர்ந்து உரையாட விரும்பவில்லை. எனக்கு தெரிந்த பதிவுகளை நான் சிறப்பாக கூறுகிறேன் என்று நினைக்கின்றேன். சினிமா வந்து சமூகத்திற்கு தீமைதான் அளிக்கிறது என்று எனது வாதத்தை முற்றிலும் இந்த இடத்தில் நான் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது பிரியா சிஸ்டர் உங்க தரப்பு வாதத்தை. ஓகே, மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்தது நன்றி. கம்பத் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு, எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. நீங்க ஏங்க படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ இடங்கள் இருக்கு, அங்க போங்க. ஏன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் இப்போ வந்து உதயன் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, இத பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன். இதே இளைஞர்கள் தான் என்ன பண்றாங்க, ஒரு நடிகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்றது, அவங்க பின்னாடி ஓடுறது, அவங்கள செல்ஃபி எடுக்கிறது, தேவையில்லாத ஆடம்பரம் இதெல்லாம். ஏன்னா வந்து இப்ப பாருங்க, நிறைய ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டாங்க, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. எதனால போறீங்க? அவங்க வளர்ச்சிக்கு அவங்க அதை பண்றாங்க. ஆனா உயிரிழப்பு நம்மளுக்கு தானே, எல்லா இழப்பும் நாம தான் அனுபவிக்கிறோம். அதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அவங்க உயர்ந்து மேல் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இளைய தலைமுறைகள் இதெல்லாம் சிந்தித்தால் மட்டுமே இத வந்து நம்ம வந்து மேல போக முடியும். இல்ல இப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டியதுதான். சோ அதனால சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு செய்தி சொல்லிக்கலாமா? இதன் பிறகு தெரிவிக்கிறேன். மன்னிக்கவும், ஒரு நிமிஷம் செய்தி தான். இப்ப ஆரம்பத்துல வந்து 1975 இருந்து இப்ப 2025 வரையுமே ஒரு சினிமாவில இருந்து வந்து நிறைய பேர் வந்து அரசியல்ல வந்து ஆதிக்கம் செலுத்திருக்காங்க. முதல்ல வந்து கலைஞர் ஐயா வந்து ஆதிக்கம் செலுத்திருக்காரு. அவர் வந்து திரைப்படத்துல வந்து கதை எழுதியிருக்காரு. 2வது வந்து ஜெயலலிதா அம்மா நிறைய படத்துல நடிச்சுட்டு அவங்களும் வந்து ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் வந்து இருந்திருக்காரு. அவரும் வந்து நிறைய படத்துல நடிச்சுட்டு எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்து அவரும் காலம் சென்றிருக்காரு. இப்ப ரீசெண்டா வந்து விஜயகாந்த் அவரும் வந்து எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அதனால வந்து இப்ப சினிமாங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கா நினைக்க கூடாது. ஒரு முதலமைச்சர் அளவுக்கு ஆளாவதுக்கு வந்து சினிமா வந்து ஒரு முதல் படியா கூட நினைச்சுக்கலாம். இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இப்போது உங்களது அனைவருடைய வாதத்தையும் நான் பகுந்தாய்வு செய்கிறேன். அதன் பின் நான் அதற்கான தீர்ப்பை வழங்குகிறேன். இப்போது நமது உதயன் சகோதரர் கூறினார், நன்மையை செய்கிறது, எந்த அளவுக்கு நன்மையை செய்கிறது என்பதை நானும் புரிந்து கொள்கிறேன்.
திரைப்படங்களின் வாயிலாக குழந்தைகளுக்கு நமது பாரம்பரியத்தை கற்றுக் கொடுக்கின்ற அதே திரைப்படம் தான் கடைசியில் அதன் மூலமாக சண்டையிடும் பயிற்சி, மற்றவங்களை பழிவாங்கும் ஒரு எண்ணத்தையும் அங்கு நிறைவு செய்கிறது. அதனுடன் நிறைவு செய்கிறது. குழந்தைகளுக்கு இடையே நாம் மனதில் ஆரம்பத்திலிருந்தே பாரம்பரியமான விளக்கங்களை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிற அதே திரைப்படத்தில் கடைசியில் எதற்காக அதையும் எடுத்துரைக்க வேண்டும்? அப்ப தவறு செய்கிறவனை தண்டிக்கும் உரிமை நமக்கு இருக்கிறது என்பதை ஒரு குழந்தையே புரிந்து கொள்ளும் அளவிற்கு இருக்கிறது. நன்மை செய்கிறதுன்னு கம்பத் சகோதரர் சொல்லியிருந்தாரு. நம்ம காலையில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் வேலை செய்யறோம், நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்குது படம். அப்ப உங்களுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளை எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்க விடாம நம்மள தடுக்குது. பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்குது. நாம இப்ப 7ஆம் அறிவு படத்தின் மூலமா தான் நம்ம நாட்டை சேர்ந்ததுதான் இந்த கலைகள், வர்ம கலைகள் இதெல்லாம் அப்படிங்கறத நம்மளுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. தவறில்லை, நிறைய நன்மைகளையும் செய்திருக்கிறது. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்ற அதே திரைப்படம் தான் இப்ப நீங்களே கூறினபடி நமது குடும்பத்திற்காக நாம் எப்போது டைம் அளிக்க வேண்டும்? மைண்ட் ரிலாக்ஸேஷனை நீங்க அங்க போய் தேடுறீங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள், குழந்தைகள், அவங்க ஸ்கூல் விட்டா வீடு, டியூஷன், பாடம் இப்படி இருக்கிறாங்க. சரி, மனைவி இருக்கிறாங்க. மனைவி 24 மணி நேரமும் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கான மைண்ட் ரிலாக்ஸேஷனை எப்ப கொடுக்க முடியும்? இதையெல்லாம் ஏன் எடுத்துரைக்கவில்லை? எடுத்துரைத்தாலும் அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளவே இல்லையே. படம், சினிமா நம்மளுக்கு நன்மையை தான் செய்கிறது. எந்த அளவுக்கு நன்மையை செய்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்துமே நன்மையாகவே முடியுமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது தீமை என்ற தலைப்பில் உரையாடிய நமது கார்த்திகா சிஸ்டர் எடுத்துட்டாங்க ஒரு விஷயம். நாம தியேட்டர்ல போய் படம் பார்க்க போறோம், யாரு சம்பாதிக்கிறாங்க? அத நாம தான் புரிஞ்சுக்கணும். சினிமா எடுக்கிறது ஒரு கலை. அந்த சினிமாவை வளர்க்கிறது ஒரு கலை. அவங்க அவங்களோட வேலையை கரெக்டா செய்யறாங்க. நாம தரப்புல இருந்து நமக்கு அது தேவைதானா என்பதை நாம தான் புரிஞ்சுக்கிடணும். எந்த அளவுக்கு அதுல தீமை இருக்குது என்பதை நாமும் எடுத்துரைக்க, நம்ம பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கலாம். இப்ப ஒரு வீட்டுல ஒரு பெண்மணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பின உடனே பெண்களே படத்துக்கு போறாங்க. அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. வீட்டுக்கு அந்த படத்துல அவரு பொண்டாட்டி அப்படி நடத்துறாரு, இப்படி நடத்துறாரு, இந்த மாதிரியும் இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க. பொண்டாட்டி இப்படி சேவை செய்யறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுற கணவர்களும் இருக்கிறாங்க. அதுல அதை தாண்டி நடந்த நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துக்கவே இல்லைன்னு தான் அர்த்தம். சினிமாவுல நல்ல விஷயங்களும் இருக்குது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிடணும். நமது பிரியா சகோதரி மிக அருமையாக கூறினார்கள். நம்ம மது அருந்துவது எவ்வளவு கேடு என்று தெரிந்தும் அத நம்ம படத்துல தெரிஞ்சுதான் கத்துக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க. இப்பெல்லாம் நான் அன்னைக்கு ரோட்ல நடந்து வரேன். 12th படிக்கிற ஒரு பையன், 3 பேர் பைக்ல போறாங்க. அதுல லாஸ்டா உட்கார்ந்து இருக்கிற பையனும் மிடில்ல உட்கார்ந்து இருக்கிற பையனும் 2 பேரும் மாத்தி மாத்தி ஒரே புகைப்பழக்கத்தை ஒரே ஒரு இதுதான் விரல், அதோட பேரை நான் சொல்ல விரும்பல. இவன் பாதி அவன் பாதி. அந்த பசங்க அந்த காலேஜ்குள்ள இருந்து வெளியில வராங்க. அது 12வது வரைக்கும் இருக்கும் ஒரு பள்ளி. அந்த பள்ளியில இருந்து இங்க காலேஜ்னு சொல்லுவாங்க, ஜூனியர் காலேஜ். 12வது படிக்கிற ஒரு பையன் அந்த கெட்ட பழத்துக்கு அடிமை ஆகிறான்னா நிறைய திரைப்படங்களும் அதுக்கு காரணமாக இருக்கிறது. ஏன்னா அவன் மனசுல பதிஞ்ச அந்த ஹீரோ ஸ்டைல அதை பிடிக்கிறாரு, இப்படி பிடிக்கிறாரு, அப்படி பிடிக்கிறாரு, அந்த கிளாஸ்ல அப்படி எடுத்து அண்ணாக்க குடிக்கிறாரு. இது அந்த பிள்ளைங்களோட மைண்ட்ல பதிய வச்சிடுறாங்க. அப்புறம் பெண் குழந்தைகள்கிட்ட போய் எப்படி பேசுறது, அந்த ஃபிகரை எப்படிடா செட் பண்ணலாம், இந்த மாதிரி பேச்சு திறமைகளை அவங்களுக்குள்ள கொண்டுட்டு வந்ததும் இந்த சினிமா தான். இந்த சினிமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த பையன் நிஜமாவே என்னோட தலைவரோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம வீட்டோட நிலைமை என்ன, நாளைக்கு நம்ம படத்துக்கு டிக்கெட் எடுத்து போனோம்னா வரப்போக செலவு எல்லாம், நம்ம சாப்பாடு செலவு எல்லாம் போச்சு, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் பட்னியா இருப்பாங்கன்னு நினைக்காத நிறைய பசங்க அந்த படத்தை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு மென்டாலிட்டில இருக்கிறாங்க. அதுவும் தவறு. நாம படத்தில்
என்ன நல்ல விஷயங்கள் சொல்கிறார்கள் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தீமையான விஷயங்கள் என்ன என்பதையும் நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தீமையான விஷயம் என்ன என்பதை அருமையாக எடுத்து கூறினீர்கள் பிரியா சகோதரி, கார்த்திகா சகோதரி. நன்மையும் என்ன என்பதை கம்பத் பிரதரும் ஸ்ரீ பிரதரும் அழகாக உதயன் சகோதரரும் அழகாக எடுத்துரைத்தீர்கள். சினிமா என்பது நமக்கு நன்மையை தெரியப்படுத்துகிறது. அதே வேளையில் அது நமக்கு எந்த அளவுக்கு தீமையை உண்டு பண்ணுகிறது என்பதையும் நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அதில் மிக பெரிய தீமைதான் இருக்கிறது என்பது யார் மனதிலும் பதியவில்லை. நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்மை செய்யுமாறு அது தீமையையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா என்பது நமக்கு தீமையையே செய்கிறது என்பதையும் இங்கு நான் வாதமாக எனது தீர்ப்பாக சொல்லுகிறேன். நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி.